அனைவருக்கும் வணக்கம். மாஸ் சயின்டிஃபிக் கிரவுண்ட் வாட்டர் டிவைனிலிருந்து நான் உங்கள் தாமஸ் செல்வகுமார். ஸோ இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, விவசாயிகள் வந்துட்டு ஒரு கிணறு தோன்றாங்க அப்படின்னா, அந்த கிணறு வந்து நல்ல முறையில் அவசரப்பட்டு தோண்டிடாம நல்ல முறையில் பார்த்து தோண்டணும். ஸோ எப்படி அப்படின்னா, அந்த காலங்களில் வந்து ஒரு பசுமாடை விட்டாங்க. அது வந்து அந்த ஒரு குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல போய் படுத்தது. ஸோ அந்த இடத்துல கிணறு பறிச்சோம். ஸோ இந்த காலத்தில் அது சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தவும் முடியாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வாட்டர் டிவைனரை வச்சு நம்ம வந்து நம்ம லேண்டில் எந்த இடங்கள்ல பாறையினுடைய அமைப்புகள் எப்படி இருக்கு, எந்த இடங்கள்ல நீர் சரங்கள் எப்படி இருக்கு, பாறையினுடைய நீர் அதாவது வாட்டர் பியரிங் ராக் எந்த இடத்துல இருக்குன்றத வாட்டர் டிவைனரை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம லேண்ட்ல வந்து எல்லா இடங்களையும் பார்க்கணும். ஸோ அவங்க பார்த்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு 3 புள்ளிகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதாவது நீரோட்டங்கள் சேரக்கூடிய இடங்கள்ல 3 புள்ளிகள் வந்து நம்ம அதாவது 3 பாயிண்ட் இல்லை நிறைய நீரோட்டங்கள் ஒன்று சேர இடங்களை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உடனே கேணி வந்து பறிச்சிடக்கூடாது. ஏன்னா வாட்டர் அதாவது மிஷன்ஸ் நம்ம அறிவியல் முறையில் கண்டுபிடிக்கும் பொழுது தண்ணி போகிறதுக்கான தடயங்கள் அதுக்கான அமைப்புகளை நம்ம வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் போது உடனே கேணி பறிச்சிடக்கூடாது. ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து டெஸ்ட் போர் போடணும். ஸோ அதாவது உங்கள் ஏரியாவில் நிலத்தடி நீர்மட்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, எத்தனை அடியில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஏரியாவில் 40 அடிக்குள்ளே தண்ணி வரலாம், இல்லைன்னா 60 அடியில் வரலாம், இல்லைன்னா 80 அடியில் தண்ணி வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளில் நீங்கள் டெஸ்ட் போர் போடணும். ஸோ டெஸ்ட் போர் போடுறதுக்கு ரொம்பலாம் அதிகமாக செலவாகாது. ஏன்னா தண்ணி வராமல் கிணறு தோண்டி லேக்ஸ் கணக்கில் வீணா போகிறத விட நீங்கள் டெஸ்ட் போருக்கு நீங்கள் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் செலவு பண்ணுறதுல ஒன்றும் வீணா போயிடாது. ஸோ உங்கள் ஏரியாவை பொறுத்து அது 40 அடியாக இருக்கலாம், 20 அடியாக இருக்கலாம், இல்லாட்டினாக்க உங்களுக்கு 80 அடியாக இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் போர் போட்டு அதில் வரக்கூடிய கல்லுகளை வந்து நீங்கள் பார்க்கணும். பாறையுடைய தன்மை, அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வருதா இல்லை தண்ணியே வந்துருச்சுனாலும் ஓகே அப்படின்ட்டு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கிணறு பறிக்கும் பொழுது விவசாயிகள் வந்து நஷ்டத்தை வந்து தவிர்க்க முடியும். நம்ம கரெக்டான முறையில் ஒரு இடத்துல கிணறு வந்து தோண்ட முடியுன்றது என்னுடைய